Hi, just felt like sharing. Inspired by an Instagram post, actually reel. என்னென்னா நம்ம நம்மளை நிறைய பேர் வந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம். இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று கேட்டேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ரீலாக ஷேர் பண்ணுறதை விட இது நான் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ். என்னென்னா வந்து ஒரு ராஜாவும் ஒரு பிச்சைக்காரனும் பேசிக்கிறாங்களாமா. ராஜா வந்து காத்தால் எழுந்து வரும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே வந்து ஒரு நல்லா இடிச்சுக்கிட்டார் தலையில். நல்ல அடி, ரத்தம். உடனே வந்து அவர் மண்டைக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, எழுந்து வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு இந்த பிச்சைக்காரனை தான் பார்த்தேன். உடனே அவரோட அந்த நைட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, வாட் யூ கால் சோல்ஜர்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவனை நீங்கள் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து அவனுங்களாம் போய் அந்த பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அரண்மனையில் வந்த உடனே பிச்சைக்காரனுக்கு வந்து நமக்கு பெரிய ராஜ மரியாதை கிடைக்க போகுது போல் அப்படின்னு நினச்சிட்டு பிச்சைக்காரனும் வந்து, என்ன ராஜா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு. உடனே ராஜா வந்து, உன்னோட தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. தலையை வெட்டுங்களா? என்னது, ஏன் தலையை வெட்டுமா? எதுக்குப்பா ஏன் தலையை வெட்டுறீங்க? என்னாச்சு ராஜா? நான் எதுவும் திருடலை, நான் எதுவுமே ராஜ துரோகம் எதுவும் பண்ணலை, ஏன் என் தலையை வெட்டணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, காலையில் நான் முகத்தில் தான் நான் முழிச்சிட்டு போன உடனே என் தலையில் இடிச்சிட்டு ரத்தமாக ஊற்றுதுடா பாரு அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அந்த பிச்சைக்காரன் பயங்கரமாக சிரிச்சிருக்கான். சிரிச்ச உடனே, நான் வந்து உன்னை கொல்ல போகிறேன், நீ வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சிரிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ராஜா. அப்போ பிச்சைக்காரன் சொல்கிறான், நீங்கள் என் முகத்தில் முழிச்சப்போ உங்களுக்கு தலையில் தான் அடிபட்டுச்சு, நான் காலையில் உங்கள் முகத்தில் முழிச்சேன், என் உயிரே போக போகுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ மேபி இது வந்து ஒரு விளையாட்டான ஒரு விஷயமா இருக்கலாம், பட் இட்ஸ் அ வெரி தாட்ஃபுல் மெசேஜ். என்னென்னா வந்து நிறைய பேர் நம்மளில் வந்து இப்படி தான் இருக்கும். மற்றவங்க குறைகளை மட்டுமே பார்த்துட்ருக்கோம், நம்ம குறைகளை நம்ம நோட் பண்ணுறதில்ல. ஸோ செல்ஃப் அனலைசேஷன், சுய பரிசோதனை நல்லது. மேபி நானுமே வந்து அந்த கேட்டகரியில் தான் வருவேன். பட் நவ் தட் நாட்கள் போக போக வந்து சில விஷயங்களை வந்து எது குறைச்சிக்கணும், எது ஏற்றணும், எது இறக்கணும், அதெல்லாம் பழகிக்கிட்டு வந்து லைஃப் வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது அது நமக்கும் சரி, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் சரி, மிகவும் ரொம்பவும் சந்தோஷமான ஒரு லைஃபாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் wanted to share and I shared. Have a great day.